يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. النبي أولى بالمؤمنين من أنفسهم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. أما بعد قال النبي صلى الله عليه وسلم أنه قال: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. بعد رسول صلى الله عليه وسلم قال: من تشبه بقوم فهو منهم أو كما قال عليه السلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகும். அவனுடைய அருளும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அடியேற்றி பின்பற்றி வாழ்ந்திட்ட உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபாத்தாபீன்கள் மீதும் கண்ணியமிக்க இமாம்கள் மீதும் இன்னும் உலகத்து மூமின் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையாலும் கிருபையாலும் அவனுடைய கண்ணியமான அந்த ஜும்மாவுடைய தொழிலை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களை உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக வல்ல அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரையறை நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையினுடைய தலைப்பு யார் நம் ஹபீபி. ஹபீபி என்ற அரபு வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னவென்று சொன்னால், பாசத்துக்குரியவரே, நேசத்துக்குரியவரே, பிரியமானவரே, அன்புக்குரியவரே. ஹபிபத்தி என்று சொன்னால் உலமா பெருமக்கள் சொல்கிறார்கள், மனைவிக்கு கணவன் அன்போடு சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த அன்புக்குரியவர், இந்த நேசத்துக்குரியவர், பாசத்துக்குரியவர் ஒரு மூமினான முஸ்லிமான ஆண் பெண்ணுக்கு யார் முதலில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜும்மாவுடைய பிரதான தலைப்பினுடைய நோக்கம். யார் நம் ஹபீபி. இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு அமலை, எந்த ஒரு செயல்பாட்டையோ செய்வதாக இருந்தால் அதில் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லி தந்திருக்க வேண்டும். அது வல்லாத நீங்கள் எந்த ஒரு அமலையோ எந்த ஒரு காரியத்தையோ நீங்கள் செய்வதாக இருந்தால் சொன்னால் பலைக்குபல் மின்ஹா, அல்லாவால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது அல்லாவுடைய கட்டளை. அல்லாஹ் தன் திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான். என்னுடைய நபி இதுதான் நன்மை, இதுதான் சொர்க்கத்துக்கு இட்டு செல்லும், இதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, இதுதான் நபியாக எனக்கும் விருப்பமானது, இதுதான் நான் கற்றுத்தந்த வழிமுறை என்று எதை சொன்னார்களோ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இது அல்லாஹ்வுக்கு கோபமூட்டக்கூடியது, இது அல்லாஹ்வுக்கு வெறுப்புக்குரியது, எனக்கும் வெறுப்புக்குரியது, என் சாபத்துக்கும் உரியது, இது நரகத்துக்கு இட்டு செல்லும், இது சொர்க்கத்துக்கு இட்டு செல்லாது என்று எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அன்ஹு ஃபன்தஹு, அதை விட்டு விலகி விடுங்கள். இதுதான் இஸ்லாமிய அளவுகோல். அப்போ அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்ட அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக நேமத்தாக உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி தந்துட்டேன். இதுல கூட்டவோ குறைக்கவோ யாருக்கும் என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இந்த மார்க்கம் என்பது, இந்த தீன் என்பது, இந்த வழிமுறை என்பது, இந்த இஸ்லாம் என்பது
அந்தோணி கந்தசாமி காதர்பாய் ஆயிஷா பிவி மார்க்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கம். அப்ப இந்த மார்க்கத்தை நம்ம ஏற்று இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒன்று அல்லாஹ் சொல்லி இருக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டி இருக்கணும். அப்போ ஒரு முஸ்லிமான மூமினான ஆண்மனுடைய நேசம், பாசம், பிரியம், அன்பு முதலில் இந்த இஸ்லாத்தில் யாருக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். யார்? நம் ஹபீபி. உலகியல் வாழ்க்கையில் மற்ற மற்ற மதங்களில் சொல்லித்தரப்படக்கூடிய விஷயம், இந்த சடங்கை இப்படி செய், இந்த விரதத்தை இப்படி இரு, இந்த வணக்கத்தை இப்படி செலுத்து, இந்த நேர்ச்சியை இப்படி செலுத்து என்பது மட்டும்தான் பிற மத வழிபாடுகளில் இருக்கும். ஆனால் இஸ்லாத்தில் மட்டும்தான் வணக்கத்தை தாண்டி தனி மனித ஒழுக்க விளிமியங்களை கட்டமைக்கக்கூடிய வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, கற்றும் தந்திருக்கிறது. அதனாலதான் எந்த ஒரு இஸ்லாமியனும் முஸ்லிமான ஆண் பெண்ணும் தன்னுடைய உலகியல் வாழ்வியல் நடைமுறைகளில் எந்த ஒரு எட்டை கூட அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றமாக நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் அது மார்க்கத்தால் புறக்கணிக்கப்படும். இந்த அடிப்படை தெளிவா விளங்கிக்குங்க எந்த ஒரு செயலையும். அப்ப இஸ்லாம் எந்த அளவுக்கு நமக்கு தனி மனித ஒழுக்க வாழ்வு, இபாதத்தை, வணக்க வழிபாடுகள், நோன்பு, நேர்ச்சைகளையும் தாண்டி தனி மனித ஒழுக்க விளியங்களில் தலையிடுகிறது என்று சொன்னால், சுருங்க சொல்வது என்று சொன்னால், நமக்கு புரியும்படி சொல்வது என்று சொன்னால், இடது காலை முன்வைத்து கழிவறைக்கு செல்வதில் இருந்து வலது காலை முன்வைத்து புனித ஹஜ் பயணம் செல்வது வரைக்கும், தாயினுடைய கருவறையிலிருந்து ஜனித்து வெளிவந்து மனிதனாக வாழ்ந்து மண்ணறைக்கு செல்வதற்கு வரைக்கும், கபர்ஸ்தானுக்கு செல்வது வரைக்கும், மௌத்தாகி மண்ணறைக்கு போவது வரைக்கும் இஸ்லாம் அனைத்து வழிமுறைகளையும் சொல்லி கற்றுத் தருகிறது. யார் மூலம்? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஒரு ரோல் மாடலை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு அழகான வழிகாட்டியை தந்திருக்கின்றேன். அந்த வழிகாட்டி எப்படி என்று சொன்னால் அனைத்துக்கும் முன்மாதிரி. தொழுக, நோம்பு, நேர்ச்சை, சடங்கு, சம்பிரதாயம், விரதம், இதுக்கு மட்டுமல்ல, சிறுநீர் கழிப்பதிலிருந்து புனித ஹஜ் பயணம் செய்வதற்கு, கருவறையில் வெளியிருந்து தாய்ப்பால் குடித்ததிலிருந்து மண்ணறை மண்துங்கிறது வரைக்கும் உனக்கு அனைத்துக்கும் ரோல் மாடல். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அப்படிப்பட்ட நபியை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். இந்த நபியை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வாகிய என்னுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும். அவரை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று சொன்னால், அவரை மறுதலித்து நாம் முஸ்லிமாக வாழ்வீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபமும் மறுமையில இழிவான நரகத்துடைய வேதனை உண்டு என்பது குர்ஆன் சுன்னா நமக்கு காட்டி தரக்கூடிய வழிமுறை. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். யார் நம் ஹபீபி? இஸ்லாத்தில் ஒரு ஆண் பெண், முஸ்லிமான ஆண் பெண் முதலில் யாரை நேசத்துக்குரியவராக, யாரை பாசத்துக்குரியவராக, யாரை ஹபீபாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு சம்பவத்தின் மூலம் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு? உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் இரண்டாவது ஹலீஃபா. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹலீஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது அவர் அருகில் இருந்து தன்னுடைய நேசத்தை, தன்னுடைய பாசத்தை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய பிரியத்தை, நான் உங்களை ஹபீபாக நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்? சொல்கிறார்கள், உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், உலக வஸ்துகள் அனைவற்றை விட என் உயிரை தவிர்த்து, எப்படி சொல்றாங்க, என் உயிரை தவிர்த்து உலக வஸ்துக்கள் அனைத்தை விட உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப உங்களை ஹபீபாக ஆக்கிக் கொள்கிறேன் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஈமீன், நீங்க மூமின் ஆகல, பரிபூர்ணமாகல, முஸ்லீம் ஆகல, மூமின் ஆகலன்னு சொல்றாங்க. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தினுடைய ஆழத்தை, அர்த்தத்தை, அவங்களுடைய நபியுடைய சொல்லாடலை, நபியினுடைய பயிற்சி பற்றியில் பாடம் பெற்றவர்கள், தனக்கான ஒரு வியாக்கியானத்தை சொல்லி வளர்ந்தவர்கள் அல்ல, தங்களுடைய தவறை நியாயப்படுத்தி நம்மளை போர் வாழ்வர்கள் அல்ல சகாபாக்கள். நபி சொன்னால் அதில் என்ன அர்த்தம் என்பதை புரிந்து கொண்டு அடுத்த நிமிஷம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் உயிரை விட மேலாக உங்களை நேசிக்கிறேன். இப்போதுதான் நீங்கள் ஈமானில், இறை நம்பிக்கையில் மூமினாக பரிபூர்ண பெற்றுவிட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். லைஃபான சம்பவங்கள் சோழர்களே, சஹியான ஹதீஸ். அதுக்கப்புறம் தான் இதை சொல்லி காட்டினார்கள். லா ஈமின் அஹதுக்கும் கத்தகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மைன். தோழரே, தெரிந்து கொள்ளுங்கள், யார் ஒருவரும் முழுமையான பரிபூர்ணமான ஈமான் எப்போது கொள்வார்கள் தெரியுமா? கத்தகுன அஹப்ப,
அவர்கள் நேசிக்க வேண்டும். யாரை? என்னை. எப்படி நேசிக்க வேண்டும்? அவருடைய வலதி, அவருடைய குழந்தைகள், மனைவி, மக்கள், பொண்டாட்டி, புள்ள, உலக மக்கள் அனைவரை விட, ஏன் அவர்கள் உயிரை விட என்னை மிக்க அன்பானவராக நேசிக்காதவரை அவர் மூமினாக பரிபூர்ணப்படுத்தப்பட மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சர்டிபிகேட் தர்றாங்க. அப்ப ஒரு முஸ்லிமான ஆண், முஸ்லிமான பெண் யாரை ஹபீபாக முதலில் நேசத்திற்குரியவராக, பாசத்திற்குரியவராக, பிரியத்திற்குரியவராக, அன்பிற்குரியவராக கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உயிரினும் மேலான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதலில் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிப்பது எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறார்? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபியை மக்கள் எப்படி, மூமினான ஆண் பெண் எப்படி நேசிப்பார்கள் தெரியுமா? தங்கள் உயிரை விட மிக்க அன்பானவராக நேசிப்பார்கள். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம நபி அப்படி நேசிக்கிறோமா? ஹபீபாக ஆக்கி வச்சிருக்கிறோமா? நேசம் என்பது நாம எப்படி வழங்கி வச்சிருக்கோம் சொன்னா, வாங்க சொல்லும் போது சொல்ல ஐயால சலத் ஐயால அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி வரும்போது இப்படி கை நகம் கண் தொட்டு சிலர் இப்படி நினைக்கிறாங்க. வியாழக்கிழமை நைட்ல உட்கார்ந்து சலாத்து ஓதிட்டா போதும் சிலர் நினைக்கிறாங்க. நபியினுடைய ஏதோ ஒரு சிலருடைய வழிமுறை பின்பற்றினா போதும்னு நினைக்கிறாங்க. வருஷத்துல ஒரு நாள் ரபியுல் அவ்வல் பிறை 12 இருந்து அந்த 12 நாள் ஓதக்கூடிய மௌல்துல நபியை திருப்திப்படுத்திடலாம் நினைக்கிறேன். இல்லை சகோதரர்களே, நேசம் என்பதற்கு அடையாளம், பாசம் என்பதற்கு அடையாளம், பிரியம் என்பதற்கு அடையாளம் ஒரு வரலாற்று சம்பவம் போதும் சகோதரர்களே. ஒரு நபித்தோழர் பள்ளிக்குள் வருகிறார். நபி பார்க்கிறாங்க, அவருடைய கையில தங்க மோதிரம். தோழரே, இது ஆண்களுக்கு ஹராம் அல்லவா, இதை நீங்க அணிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கையில இருந்து பிடுங்கி தூக்கி வீசுறாங்க. நல்ல கவனிங்க, தங்க மோதிரம் இன்னைக்கு கிராம் 15.8 ஹை ரேட்ல போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை அன்றைக்கும் அது தங்க மதிப்பாக இருந்து தூக்கி வீசிட்டாங்க. வீசின உடனே அந்த சகாபி அதை தொடவே இல்லை, கடந்து போறாங்க. ஒரு சகாபி வழிமறிச்சு கேட்கிறாங்க, ஆண்கள் அணிவதுக்கு தானே ஹராம் சொல்லி செஞ்சாங்க, நீங்க அதை வாங்கி யாருக்கா தானமோ வித்துறவோ செய்யலாங்க சொன்னார் அந்த நபித்தோழர். பாசத்தினுடைய உச்சம், நேசத்தினுடைய உச்சம், இத்தாத்தினுடைய கட்டுப்படுதலினுடைய உச்சம், அதுதான் சகோதரர்களே. இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தில் அது இல்லை. அதை தான் சொன்னார்கள் அந்த சகாபி. நபி எதை வெறுத்தார்களோ, நபியின் கையால் திருக்கரத்தால் பிடுங்கி வீசினார்களோ, அதன் பிறகு நான் அதை பல வழிகளில் சிந்திப்பது எனக்கு ஆகுமானது அல்ல. குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுமரத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். சொல்லப்படக்கூடிய மரண தண்டனையிலிருந்து பரிசீலனை செய்து மரண தண்டனை உயிர் பிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி கருணை மனு மாறி, ஒரு பிரதம மந்திரியுடைய நாட்டுடைய அதிபருடைய கருணை மனு மாறி ஒரு கருணை மனு அவருக்கு கிடைக்கிறது. குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கத்து குறைசி காவிர்களால் பிணைய கைதியாக பிடிக்கப்பட்டு தூக்கு தண்டனை கைதியாக மாற்றப்பட்டு கழுமரத்திலே ஏற்றப்படக்கூடிய சூழ்நிலையில், கழுமரத்தில் ஏற்றப்பட்டால் அம்புகளும் வில்லுகளும் எய்யப்படும், உலகுகள் சல்லடையாக கிழிக்கப்படும், இரத்தமும் சதையாக கிழிந்து தொங்குவார். கழுகுகளும் காகங்களும் அவருடைய உடலை, இறைச்சியை, மாமிசத்தை தின்று தீர்த்துவிடும். அப்படிப்பட்ட கொடூர தண்டனை கண்ணு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் மக்கத்து குறைசி காவிரியுடைய தலைவன் சொல்கிறான், குபைபே, உனக்கு மரண தண்டனையிலிருந்து விடுதலைக்கு நாங்கள் தருகிறோம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லும், ஒரே ஒரு விஷயம். என்ன விஷயம்? நான் நிற்கக்கூடிய இந்த இடத்தில் உங்களுடைய முகமது நின்றால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல். எப்படிப்பட்ட கர்ண கொடூரமான மரண தண்டனைங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கர்ண கொடூரமான மரண தண்டனை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் உயிரை விட யாரை நேசித்தார்கள் சகாபாக்கள்? ஒற்றை வார்த்தை தான் சொன்னால், நிர்பந்தத்தின் அடிப்படையில் எந்த ஒரு சொல்லை சொன்னால் அல்லாஹ்வும் மன்னிப்பார், அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை கபூல் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தும் எனக்கு அந்த வார்த்தையை விட, என் உயிரை விட என்னுடைய நபியினுடைய கண்ணியம், மானம், மரியாதை என்பதுதான் பெரிது என்று அந்த குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்னை என்ன கொடுமைனாலும் செய்யுங்க, என்னுடைய ஹபீப், என்னுடைய நேசர், என்னுடைய பிரியத்துக்குரியவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் சிறு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன், என்னை என்னன்னா செஞ்சுக்கன்னு சொன்னாங்க. சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு நேரம் ஆயிரும்?
நம்ம ஈஸியா சொல்லிடுறோமா இல்லையா? ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி தீபாவளி, நாம் தமிழர், நாம் பொது உடைமை எல்லாம் சொல்லி பல சல்ஜாபுகளை சொல்லி நபியினுடைய வழியை புறக்கணித்து செல்கிறோமே. நபியை உயிரை விட மேலாக நேசித்தார்கள். உயிர் போக போகிறது, மனு கொடுக்கப்படுகிறது, அந்த நேரம் கொடுக்கப்படுகிறது, வேண்டாம் உயிர், அப்படி உயிர் வாழ்ந்தா பிரயோஜனம் இல்லை என்று ஷஹீதாகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சகோதரர்களே, அன்புக்கு, பாசத்துக்கு, பிரியத்துக்கு, ஹபீபாக நேசிப்பதற்கு யார் நம் ஹபீபி? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நேசத்திற்கு அடையாளம் இப்படி இருக்க வேண்டும். நாம சொல்லக்கூடிய இந்த வட்டி வாங்குவதற்கு ஒரு காரண காரியம், லோனுக்கு ஒரு காரண காரியம், சினிமாவுக்கு ஒரு காரண காரியம், சீரியலுக்கு ஒரு காரண காரியம், ஆபாச வலைதளங்களுக்கு ஒரு காரண காரியம், அந்நிய பார்ப்பது ஒரு காரண காரியத்தை சொல்லி எல்லாத்தையும் சரி செய்து சல்ஜாபு சொல்லி நடைமுறைப்படுத்த பார்க்கிறோமா இல்லையா? அடுத்தவர்களை குறை கூறி தன்னை சரி பார்க்கிறோமா இல்லையா? இது சகாபாக்கிட்ட கிடையாது. ஆஜியாரே வட்டி கொடுத்து வாங்குறாரு, நான் என்னங்க வட்டிக்காங்க வாங்கினேன், நிர்பந்தம் லோன்ல தானுங்க வட்டி பண்ணேன், லோன்ல தானுங்க ஆட்டை எடுத்தேன், லோன்ல தானுங்க வீடை கட்டினேன், இது ரெண்டு பெரிய வட்டி. பிறரை குறையை சரி கண்டு தன்னை சரி பார்ப்பது சகாபாக்கள் காரியம் அல்ல சகோதரர்களே. தங்களை சீர்திருத்தி பார்ப்பார்கள், தங்களை சரிப்படுத்தி பார்ப்பார்கள். அதான் அல்லாஹ் கேட்கிறான், அலம் தர இல்லல்லதீன யுஸக்குன அன்ஃபுஸஹும், தன்னை சுத்தமானவன் பரிசுத்தமானவன் என்று சொல்கிறானே நபியே, நீர் அவனை பார்க்கவில்லையா? அவன் அசுத்தமானவன் என்று. பிறருடைய குறையை சரி கண்டு தன்னை சரிப்படுத்துவன் நேசமான முஸ்லிம் அல்ல, பிரியமான முஸ்லிம் அல்ல. தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு பிறரை சுத்தப்படுத்தி தன்னோடு சார்ந்திருப்பவர்களை சுத்தப்படுத்தி அவனுடைய எளிமையான வாழ்க்கையில் முஹம்மது நபியுடைய அந்த ஹபீபுடைய வாழ்வியல் வழிமுறை பின்பற்றுவதுதான் நேசம். சகாபாக்கள் அப்படி பிறரை குறை சொல்லி வாழலையா? மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு விபச்சாரம் செய்தார்கள், தண்டனை கொடுக்கப்பட்டது. எந்த சகாபியும் அந்த விபச்சாரத்தை சரி கண்டு அவரே செஞ்சிட்டார், நபியே இது பண்ணிட்டாங்க, நம்ம பார்த்துதான் நம்ம செஞ்சா என்ன சொல்லல. அந்த பெண்மணி யாரு? அவரை தேடி போகல சகாபாக்கள். ஆனா நாம என்ன செய்வோம்? ஆஜியார் செஞ்சிட்டார், என்ன மௌலானா மௌலவி ஹாஃபில் காரி அவரே வீட்டுல டிவியை வச்சுக்கிட்டு என்னமெல்லாம் பார்த்து நான் பார்க்கறத நான் செய்திக்காண்டி தானே வச்சிருக்கேன். அலம் தர இல்லல்லதீன யுஸக்குன அன்ஃபுஸஹும், எவர் தன்னைத்தானே பரிசுத்தவன் என்று சொல்கிறார் அவன் அசுத்தமானவன். அல்லாஹ் தான் அவரை தூய்மைப்படுத்துவான். எப்ப தூய்மைப்படுத்துவான்? நபியினுடைய வழிமுறை, நபியினுடைய நேசம், நபியினுடைய பாசம், நபியினுடைய அன்பம் அது இருந்து அதை செயல்படுத்தணும். சகாபாக்கள் செயல்படுத்தினார்கள். நேசம் நேசம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கும் என் ஹபீபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஜும்மாவுடைய தலைப்பு என்ன? யார் அந்த ஹபீபி? யார் நம் ஹபீபி? ஹபீபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றமே நேசத்துக்கு அடையாளம் சகோதரர்களே. நான் யாரை குற்றப்படுத்தல, யாரை காயப்படுத்தல. எல்லாரும் இன்னைக்கு ஜும்மாவுல வந்து உட்கார்ந்துருக்கோம், சுபுக்கு எந்திரிச்சிருப்போம். தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனேயே செய்ய வேண்டிய துஆ எத்தனை பேர் செஞ்சிருப்போம்? என்னுடைய நபி, என்னுடைய நேசர் இதை சொல்லிதான் எந்தித்தார்கள், எந்தித்து விட்டு இந்த துஆவை ஓதினார்கள் என்று எத்தனை பேர் அதை சுன்னத்தை ஹயாத்தாக்கினோம். நான் யாரையும் காயப்படுத்தல. உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தொட்டு பாருங்கள். என்னுடைய ஹபீபி, என்னுடைய நேசத்துக்குரியவர், என்னுடைய பாசத்துக்குரியவர் என்று சொல்றமே அந்த துஆவுக்குரிய எத்தனை பேர் இருந்துச்சோம்? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பாத மாமாத்தன வ இலைஹின் நுஷூர் எத்தனை பேர் சொல்லியிருப்போம்? முதலில் எந்திச்ச உடனே கையை கழுவுனாங்க, பிஸ்மில்லாஹ் சொல்லி 3 வாட்டி. எத்தனை பேர் கையை கழுவணும்? எந்திச்ச உடனே சிகரெட், அந்த தம் அடிச்சா தான் எங்க டாய்லெட்டே வருங்கிற ஒரு மனநிலையில் உட்கார்ந்துருக்கோம். எந்திரிச்ச உடனே பெட் காஃபி இடது கையில. சுப்ஹானல்லாஹ். யார் நம்ம ஹபீபி? அந்த ஹபீப் அப்படி செஞ்சாரா? அந்த சுன்னத்தை நாம ஹயாத்தாக்கணும். நேசம்னா என்னங்க? உயிரை கொடுத்தார்கள் சகாபாக்கள், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாம் சுன்னத்தை ஹயாத்தாக்க மனவரலிய எத்தனை பேர் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கணும்? எப்படிப்பட்ட வார்த்தை இது? அல்லாஹும்ம பிஸ்மிகா அமுத்து அஹியா, தூங்கும்போது சொல்ற மௌத்துங்க, மௌத்துல இருந்து திருப்பி ரூஹ கொடுத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்க்கு புகழ வேண்டாமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா, யா அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுத்திய, உனக்கு புகழ்னு ஏன் சொல்றோம்? அந்த சூழ்நிலையிலே ஒரு லுக் அடிச்சிச்சுன்னு சொன்னா பாக்குறோம் இல்லையா? நம்ம அப்துல்காரா, நம்ம ஃபருக்கா, நம்ம முஸ்தபாவா நல்லா தானங்க தூங்கிட்டு இருந்தாரு. இல்லைங்க என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் லுக் அடிச்சிருச்சு. திடீர்னு பார்த்தா காலையில கண்ணெல்லாம் அப்படி பொங்கி, திடீர்னு பார்த்தா கழுத்துல ஏதோ ஒன்று கடிச்சிட்டு வீங்கி, அதுக்கு ஒரு ஆபரேஷன். என்ன நடந்தது தெரியல. அபூதாஹியா தூங்கி எந்திரிச்சாதான் நெசம். அல்லாஹ் கொடுத்த அந்த ராகத், அந்த ஆஃபியத்துக்கு நன்றி கூறி எத்தனை பேர் எந்திரிச்சோம்? பிஸ்மில்லாஹ் சொல்லி கழுவுனமா? நபி சொன்னார்களே, இரவில் உங்கள் கைகள் எந்த இடத்தில் சென்றது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள்.
வாணி வடிச்சிருப்போம், இப்படி தடவி இருப்போம். அந்த எச்சி பட்டாலே பயங்கர பாய்சன். அக்குள் பகுதியை சொஞ்சிருப்போம், இங்கே சொரிஞ்சிருப்போம், நகைக்கண்ணில் அந்த கிருமி இருக்கும். எஞ்சோடனே அது பெட் காஃபி, எஞ்சோடனே போய் குழந்தைய தூக்குவோம், எஞ்சோடனே குடி தண்ணியை தூக்கி அப்படி சம்புல மெத்தி இப்படி உள்ள விடுவோம். அத்தனை கிருமி அது உள்ள. அழகான வழிகாட்டுதல், ஆரோக்கியமான வழிகாட்டுதல். என் ஹபீபி, என் நேசத்திற்குரியவர், எனக்கு பிரியமானவர், ஒமா ஆத்தாக்கும் ரசூல், அதை எவன் ஏறினாரோ அது நன்மை. இன்றைக்கு விஞ்ஞானம் அறிவியல் சொல்லுது, நாம பின்பற்ற தயாரல்ல. ஹபீபி நேசம் என்பது போர்டுல மட்டும்தான் இருக்கு, வாழ்வியலில் இல்லை. கையை கழுவுங்கன்னு சொன்னாங்க 3 முறை. பல் துளைக்கி விட்டு எதை செய்யுங்கள் சொன்னாங்க. இன்னைக்கு பல்லுல இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் உடம்பு நோயின அனைத்துக்கும் முன், அனைத்துக்கும் அதுதான் ஊற்றுக்கண். விஞ்ஞான மருத்துவம் சொல்லுது, ஒரு பல்ல இழந்துட்டா, ஒரு சொத்தை வந்துச்சுன்னா வலியை தாங்க முடியல. டாக்டர்கிட்ட பல் டாக்டர்கிட்ட போய் கேட்டா சொல்றாரு, உங்களுக்கு பல்லு வலி வரவே சான்ஸ் இல்லையே பாய், எங்க ஆளுகளுக்கு தான் அதிகமா வரும். டாக்டர் சொன்ன வாக்குமூலம், என்னுடைய கருத்து அல்ல. கேட்டாரு, உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லையே அப்படின்னு. ஏனால் ஒவ்வொரு தொழுகைக்கு என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமம் இல்லை என்று சொன்னார். மிஸ்வாக் செய்வதை வலியுறுத்தி ஃபர்லா ஆக்கியிருப்பேன்னு சொன்னாங்க. மனைவியிடம் போகும்போது வீட்டுக்கு வந்தபோது பல் துலக்கி இருக்கிறாரு. மரணத்துடைய கடைசி தருவாயில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தம்பி அப்துல் ரஹ்மானுடைய கையில் இருக்கக்கூடிய மிஸ்வாக் குச்சியை எடுத்து சமைச்சு கொடுக்கிறாங்க. நபியினுடைய பிரியத்திற்காக, நபியினுடைய நேசத்திற்காக. கடைசியாக சொல்வார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துல என்னுடைய உமிழ் நீரும் அவங்களுடைய உமிழ் நீரும் ஒன்று சேர்ந்த நிலையிலே மரணித்தார்கள். கடைசி நேரத்துக்கு ஒரு மிஸ்வாக். இங்க என்சோன பெட் காபி. யார் நம் ஹபீபி, யார் என் நேசத்துக்குரியவர்? நபியினுடைய சுன்னாவை ஹயாத்தாக்கணும், வஃபாத்தாக்குறோம். அப்ப எப்படி அவர் ஹபீபா இருப்பார்? எப்படி என் நேசத்துக்குரியவரா இருப்பார்? நாம எப்படி மூமினாக இருப்போம்? அடுத்து என்ன பார்க்கிறோம்? தலைமுடி ஸ்டைல இருந்து, ட்ரெஸ் கோடுல இருந்து, யூதனுடைய வழிகாட்டுதல், நசராக்களுடைய வழிகாட்டுதல், மாற்று மதத்தவனுடைய வழிகாட்டுதல். சகோதரர்களே, ஆடை ஒழுக்கம், சிகை அலங்கார ஒழுக்கம், தாடி ஒழுக்கம், எவையெல்லாம் கற்றுத்தருது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகிட எடுப்பார்களாம். நடு வகிட எடுத்து இருபக்கம் அந்த முடி தோளர்ல வந்து இப்படி ஆடும். வர்ணனை செய்கிறார்கள் நபியுடைய அழகை. ஒரு சகோதரர் பள்ளிக்கு வர்றார், தோழர் சகாபி. அவர் பரட்டு தலையோட அசிங்கமா ஒரு மாதிரி விகாரமா வர்றாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த முடியை சீர்படுத்தி அழகுபடுத்தக்கூடிய சீப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லையா? கடினமான வார்த்தையெல்லாம் சொல்லல, கண்ணியமான. என்ன முடி அலங்கோலமா போட்டு ஒரு அசிங்கமா இல்லையா? உனக்கு வெக்கம் இல்லை, கேவலம் இல்லையா? ஒரு முடி அப்படியெல்லாம் சொல்லல. இதை அழகுபடுத்திக் கொள்ள சீப்பு கிடைக்கல, இங்கிதமா கேட்கிறாங்க. போறாங்க, சீவிட்டு வர்றாரு, சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுல் ஹுப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகே விரும்புகிறார்கள். ஆனால் இந்த சிகை அலங்காரத்தில் இன்னைக்கு பார்த்தங்க கரவையாம் பூச்சி கரும்புற மாதிரி இப்படி ஸ்டைலு, இங்க பாதி குறந்து விட்டு, இங்க பாதி சீவி விட்டு. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு கட்டிங்க பார்த்தா, எங்க சின்ன பிள்ளைக்கு என்னங்க தெரியும், இருந்துட்டு போட்டுங்க. இப்ப 2K கிட்ஸ் அப்படிதான் ஜாலியா இருக்காங்க. இல்லை சகோதரர்களே, தன்னுடைய மகன் பைத்துல் மால் சதகா பொருளில் ஒரு பேரிச்சம்பழத்தை பேரனார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரனார் எடுத்து வாயில வச்சு உடனே துப்புங்கன்னு சொன்னாங்க. கற்றுக் கொடுக்கிறார்கள். சிறு வயதுல கற்றுக் கொடுத்தா தான் புரியும். உணவு பந்தியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சிறிய சகாபி அனஸ் ஜாபிர் எனக்கு ஆமல்ல, உணவில் கை அலைகிறது. யா குலா, உன்னுடைய புறத்தில் இருந்து உணவை சாப்பிடு. இன்னைக்கு உணவுடைய ஒழுங்குடைய அந்த இதுல இந்த ஹதீஸை எடுப்பாங்க உலமா பெருமக்கள். அன்னைக்கு அவங்க சொல்ல போய் தானே, சின்ன பையன் தானே, அவன் அலைஞ்சுக்கிட்டு தான் இருப்பான், அவன் அப்படிதான் இல்ல, கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப என்னுடைய மகனுக்கு எப்படி சிகை அலங்காரம் இருக்கணும், நபி எப்படி இருந்தார்களோ அது மாதிரி நீ சீவிடா. சுன்னத், இபாதத். இபாதத்துக்கு அளவுகள் என்னங்க? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இது மட்டும் இபாதத் அல்ல. இது ஃபர்ல் ஐன், செஞ்சு ஆகணும், செய்யலன்னு கேள்வி. ஆனால் இபாதத்துக்கு அளவுகள் என்ன தெரியுமா? வழியில் கிடக்கக்கூடிய, அடுத்தவருக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு கல்லையோ ஒரு முள்ளையோ நீங்கள் அகற்றுகிறீர்கள், எந்த நன்மை இல்லை. ஆனால் என்னுடைய அல்லாஹ், என்னுடைய ரசூல் அடுத்தவருக்கு தீங்கிழைக்கக்கூடிய பொருளை பாதையில் இருந்து அகற்ற சொன்னார்கள். இந்த நிய்யத், இந்த இக்லாஸான எண்ணம் கொண்டு நீங்கள் அதை செய்தீர்கள் என்று சொன்னால் இபாதத். சொன்னார்கள், உங்களுடைய மனைவிக்கு ஒரு கவலை உணவு ஊட்டுவது கூட இபாதத். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய மனைவிக்கு எங்களுடைய நேசத்துக்காக, பிரியத்துக்காக, எங்களுடைய இச்சைக்காக நாங்கள் அதை செய்கிறோம், அது எப்படி இபாதத்? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிற அந்நிய பெண்ணுக்கு அதை செய்தால் தண்டனை கிடைக்கும் அல்லவா? ஹலாலான உன் மனைவிக்கு செய்வதால் அது ஹலாலாகி இபாதத் ஆகிறது.
என்னுடைய கக்கூசு தான், என்னுடைய பாத்ரூம் தான், என்னுடைய பெட்ரூம் தான். இடது காலை முன்வைச்சு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அந்த துஆவை நான் கூறி சென்றால் எனக்கு இபாதத். என்னுடைய பெட்டு, என்னுடைய தலானி, அல்லாஹ் பிஸ்மிக்க அமுத்தகியா, விளக்கை அணைப்பது, எரிபொருளை அணைப்பது, பாத்திரங்கள் உணவு பண்டங்களை மூடி வைப்பது, கதவை சரியாக சாத்துவது, இந்த சுன்னத்துகளை பின்பற்றி நான் தூங்க சென்றால் இபாதத். அப்ப என்னுடைய நேசம், என்னுடைய பாசம், என்னுடைய ஹபீப் என்று சொன்னால் அவருடைய வழிமுறை அங்கே இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், பேண்ட பார்த்துன்னு சொன்னா கரண்டை கால் கீழே 1000 ஏக்கானுங்கள் இங்க சொல்லுங்கள். எங்க இன்னைக்கு ரெடிமேட்ல அப்படித்தாங்க வருது, எல்லாமே அப்படித்தாங்க, முடியாதுங்க, தொழுகும் போதுனா மடக்கி விட்டுரும். ஏன் அந்த கலாச்சாரம்? நபி கற்றுத்தந்தார்கள் அல்லவா? அப்ப அந்த நபியை நான் நேசிக்கிறேன்னு சொன்னா ஆடைய வடிவமைக்கும் போது கூட டெய்லருக்கு சொல்லி வடிவமைய அந்நிய ஆடனம் கற்றுத்தரக்கூடிய ஆடையை பாகிஸ்தான் பொறமுடாஸ் சொல்லி முட்டுக்கு மேல. நேற்று ஒரு தெங்காசி ஒரு சவரம் பார்க்குறேன், பின்னால புருக்கா போட்ட ஒரு பொம்பளை, முன்னால அரை டவுசர் போட்டு ஒரு ஆண். அவர் முஸ்லீமா இல்ல அந்த பொண்ணு முஸ்லீமா நமக்கு தெரியல. நான் யாரை காயப்படுத்த சொல்ல, என்ன கலாச்சாரம்? நபி கற்றுத்தந்த ஒரு கலாச்சாரம் இருக்கும் போது இன்னொரு கலாச்சாரத்தை நான் அனுமதிக்கிறேன் என்று சொன்னார், என் நபியை விட அது பெருசா? என் நபியை விட அது பெருசா? மன் தசப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். எவர் பிற மத அடிப்படையில் பின்பற்றுகிறார் அவர் அவரை சார்ந்தவர் தானே. அப்ப அவர் இஸ்லாமிய இல்ல, நாம் முஸ்லீம் தானே. எப்ப ஈமான் உள்ள இருக்குதோ அப்பதாங்க ஒரு முஸ்லீம். காலத்தில் ஆராஃப ஆமன்னா குல்லம் துமீனு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. அல்லாஹ் சொல்றான், காலத்தில் ஆராபு நாட்டுப்புறத்து அரபிகள் நபிஸல்லல்லாஹு வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், நாங்க ஈமான் கொண்டுட்டோம். அல்லாஹ் சொன்னா குல்லம் துமீனு, அவங்க ஈமான் கொள்ளல, நாம் முஸ்லீம் சொல்லுங்க, இஸ்லாத்துல இருக்கிறார், அவ்வளவுதான். அப்துல் காதர் ஆயிஷா பீவி பேர்ல இருக்காரு. என்ன காரணம்? அல்லாஹ் சொல்றான், வலம்மா யதுகுலுல் ஈமான் ஃபீ குலூபிக்கும், அவருடைய உள்ளத்தில் ஈமான் போகல. உள்ளத்துல ஈமான் போச்சுன்னா ஃபேண்ட உடனே கட் பண்ணுவார், முடிய பரட்ட மாதிரி இங்க ஸ்டெப் ஸ்டெப்பா வெட்ட மாட்டார். நபி எப்படி அமைச்சார் அப்படி சுன்னத்தான அடிப்படை தூங்கி எந்திப்பார். ஹராம் தான். நம்ம மொபைல்ல ஆபாசம் இருக்குது, வட்டி, இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் மொபைல ஹராம் என்று யாரும் சொல்லல. நாம் பயன்படுத்தும் விதத்தில் அது ஹராம் ஆவது சகோதரர்களே. அப்ப நாம எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு தொடுதிரையை தொடுகிறேனா, திருமறையை தொடுகிறேனா, அந்நிய பெண்ணை பார்க்கிறேனா, பாத்ரூம் செல்றேனா, இல்ல படுக்கறைக்கு செல்றேனா, மனைவியோடு வீடு கூடுறேனா, உணவு பழக்கங்கள்ல, முடி வெட்டுறதுல, ஆடை அணிவதில் நான் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய நபியினுடைய அளவுகோல் என்ன? இந்த ஒற்றை அளவுகோல் தான். யார் நம் ஹபீபி? நபியா இல்ல யூதனா, எகுதியா, நசரனவா, இல்ல இந்துவா, கிறிஸ்தவனா, பௌத்தனா, சீக்கியனா, எப்ப முடிவு பண்ணுதோம்? நபியினுடைய முன்மாதிரியை நீங்கள் தொட்டு விட்டா அனைத்தையும் அவுத்து, நபியை விட்டு மத்ததை தொட்டின்னு சொன்னா யார் நம் ஹபீபி? ஹாமானும் ஃபிரௌனும் அப்ஜீலும் தான் நம்முடைய நண்பர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நான் சொல்லல, என்ன சொல்றாங்க? எவர் இந்த உலகத்தில் யாரை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவரை கொண்டுதான் நீங்கள் மறுமையில இணக்கப்படுவீர்கள். ஃபிரௌனை நேசிச்சா, தளபதியை நேசிச்சா, இல்ல யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு தான் நாளை மறுமையில. நான் சொல்லல, நபி சொன்னாங்க. ஆகவே கண்ணியத்துக்கு சகோதரர், ஜும்மாவுடைய நேரத்துடைய அருமை கருதி, யார் நம் ஹபீபி? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹபீபியை நேசிப்பதற்கு அடையாளம் உயிரை விட மிக்க அன்பானவரை நேசிக்கணும். நேசிப்பதற்கு அளவுகள் என்ன? எந்த ஒரு செயலிலும், தலையணைக்கு தலை கொடுப்பதிலிருந்து தலையணைக்கு தலை எடுப்பதிலிருந்து அனைத்திலும் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியினுடைய முன்மாதிரி இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஈமான் பரிபூரணப்பட மாட்டாது. நபிக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்குடைய வழிமுறைக்கு மாற்றமாக செயல்பட்ட காரணத்திற்காக நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக நிற்க வேண்டும். ஆகவே கண்ணியமிக்க சோழர்களே, எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் சொல்கிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் லில் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதல் அமர்வுலே யார் நம் ஹபீபி? நேசத்துக்குரியவர், பாசத்துக்குரியவர், அன்புக்குரியவர், பிரியத்துக்குரியவர் யார் என்று பார்த்தோம். அல்லாஹ்வும் சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் உங்களுக்கு மிக்க நேசமானவராக, அன்புக்குரியவராக, பிரியத்துக்குரியவராக இருக்க வேண்டும். இதை தவிர்த்து இஸ்லாம் அல்லாத ஒரு வேறு வழியில் நாம் பயணிப்போம் என்று சொன்னால், பிற மத கலாச்சாரங்களை ஒற்று நாம் வாழ்வோம் என்று சொன்னால்,
அது எதுவெல்லாம் சிகை அலங்காரம், ஆடை அலங்காரம், உணவு பழக்க வழக்கம், குடிப்பு பழக்க வழக்கம், உறங்கு பழக்க வழக்கம், மற்ற அனைத்து பழக்க வழக்கங்களிலும் பிற மதத்திற்கு ஒப்பாக, கலாச்சாரத்துக்கு ஒப்பாக பிற மாற்று மதத்தவர்கள் செய்யும் நடைமுறைக்கேற்ப நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் முஸ்லீம் அல்ல, இஸ்லாமியன் அல்ல. ஈமான் அங்க குஃபுர்ல போயிரும். நபியினுடைய விஷயம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பது ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுது. மையவாடியில் மையத்தாளிய கபர்ஸ்தான்ல அடக்கிட்டு 6க்கு 3 18 ஸ்கொயர் ஃபீட்ல அடக்கிட்டு மையத்தாங்கரை விட்டு கடைசி நபர் கபர்ஸ்தானை விட்டு வெளியே வரும்போது முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அந்த கபருக்குள்ள இறங்கி அவருக்கு ரூகை திருப்பி கொடுத்து அவர்கிட்ட கேட்கப்படக்கூடிய 4 கேள்வியில ஜும்மாவுடைய பிரதான தலைப்பு யார் நம் ஹபீபி. 2வது கேள்வி அதுதான், மன் ரப்புக்க வமன் நபிக்க, உன் நபி யார் என்று கேட்கப்படும். உன் தலை யார், உன் தளபதி யார், உன்னுடைய கொள்கை என்ன, உன் கலாச்சாரம் என்ன, நீ எந்த சொத்துக்கு அதிபதி, நீ டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா, என்ன ஏரியல் சொரோனா, இல்ல எலான் மஸ்கா, ட்ரம்பா, மோடியெல்லாம் கேட்கப்பட மாட்டாரு. ஜனாதிபதியா, பிரதமரெல்லாம் கேட்கப்பட மாட்டாரு. என்ன கேட்கப்படும்? 4 கேள்வி. 2வது கேள்வி, உன்னுடைய நபியா, நபியை பற்றிய வரலாறு தெரியல. 2.5 மணி படத்தை பார்த்துட்டு அப்படியே உச்சி கொட்டோம். 23 வருட வாழ்க்கை வரலாறு, நபியினுடைய வாழ்க்கை வரலாறு என்றைக்காவது படித்தோமா? என்றைக்காவது அதை உணர்ந்து கண்ணீர் வடித்தோமா? ஏழையாக, அனாதையாக, வறியவராக, பல மனைவிக்கு கணவராக, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த அந்த நபியினுடைய வரலாறு நமக்கு தெரியுமா? 2.5 மணி நேர படத்தை பார்த்து விட்டு சர்ச்சை செய்கிறோம். ஆனால் நபியை வாழ்வியலை படித்து நம்முடைய வாழ்வில் அடக்கம் கொண்டோமா? நம்முடைய வாழ்க்கையில் அணைத்து கொண்டோமா? செயல்படுத்தினோமா? கபருக்குள்ளில் கேட்கும் என்ன பதில் சொல்றீங்க? இந்த எலான் மஸ்கும், இந்த ட்ரம்பும், இந்த பில்கேட்ஸும், அம்பானிகளும், ஆதானிகள் நாளை மறுமையில சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சகோதரர்களே, ருபமை யவதுல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். முஸ்லிம்களுக்கு அந்த பரிபூர்ணமான ஈமானுக்கு, நபியை நேசித்து வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு, அந்த முஸ்லிம்களுக்கு சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்துகளை, அந்த சுகபோக வாழ்க்கையை பார்த்து விட்டு எந்த அம்பானிய, ஆதானிகளை, பில்கேட்ஸ்களை, எலான் மஸ்கையும் ட்ரம்பையும் பார்த்து கை சேதப்பட்டும் இவர்களை போல் வாழ்ந்திருக்க கூடாதா, இவர்கள் போல் சொத்து சுகம் கிடைத்திருக்க கூடாதா என்று கவலைப்பட்டோமோ அவர்கள் மறு உலகிலே அந்த மக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இந்த முஸ்லிம்களை போல் நாங்களும் ஈமான் கொண்டிருக்க வேண்டுமே. ருபமைய வத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், நாங்களும் முஸ்லீமாக ஆயிருக்க கூடாதா என்று அந்த காபிர்கள் மறுமையில சொல்வார்கள். ஏன்? அவர்கள் அத்தனை கோடி ஈடாக கொடுத்தாலும் ஒரு நகம் வைக்க அளவுக்கு கூட சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது. ஆனால் நகக்கணு மாதிரி அணுவளவு ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு இந்த கலிமா இருந்தால் அந்த தரஜாவை கேட்டு நரக தண்டனை பெற்று கடைசி மனிதர் கூட அந்த ஈமானுடைய அந்தஸ்துக்காக சொர்க்கத்தில் நுழைக்கப்படுவார். அந்த நுழைக்கப்படக்கூடிய முதல் ஆளாக யார் இருப்போம் என்று சொன்னார், நபியை நேசித்தவர்கள், நபியை ஹபீபாக, அன்புக்குரியவராக, பிரியமானவராக, நேசத்துக்குரியவராக, உயிரை விட மேலாக நேசித்த மக்கள் முதல் தரஜாவை பெற்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் சொல்கிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.